தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தானே உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாய் தூக்கி நிறுத்துவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவர். புலம்பலின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதான அந்த விண்ணப்பமாவது, பூர்வ காலத்தில் இருந்தது போல, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே இருந்தது போல, ஆண்டவருக்குள்ளே ஏற்றுக்கொண்டு வந்த அந்த நாட்களிலே இருந்தது போல, இப்படி ஜெபம் எப்படி இருந்தது, வேத வாசிப்பு எப்படி இருந்தது, பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி இருந்தது. இன்றைக்கு அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்றைக்கு அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? எல்லாம் பழசாக மாறி போயிடுச்சா? சொல்கிறோம், பழையவைகள் ஒழிந்து போயின இல்லை, அந்த பழையவைகள் அல்ல. வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதெல்லாம் ஒழிஞ்சு போகணும். கர்த்தருக்குள்ள ஸ்திரப்பட்டு இருக்கிற ஜப வாழ்க்கை, துதியின் வாழ்க்கை, பரிசுத்தத்தின் வாழ்க்கை, ஆலய காரியங்கள், இது அப்படியே கண்டினியூ ஆகணுங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகணும். இங்கே அதை தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. புலம்பல்ல எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறதான வார்த்தை, ஆண்டவரே, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை நீங்கள் இப்போ என்ன பண்ணிருங்க, புதியதாக மாற்றிருங்க, புதியதாக மாற்றுங்க. அதே போல் என்னை கொண்டு வந்துருங்க, என்னை தூக்கி நிறுத்துங்க, கட்டி எழுப்புங்க, என் பட்டணத்தை கட்டுங்க, பாழாய் போயிருக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் திரும்ப கட்டப்படட்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிற அனுபவங்கள், அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிற அனுபவங்கள், ஸ்தலங்கள் உடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் மாற்றப்பட்டு பூர்வத்தில் இருந்தது போல, எப்படி அது கட்டப்படும் போது எப்படி இருந்ததோ, அழகாக இருந்ததோ, அது உதவியாக இருந்ததோ, காரியங்களை நிர்ணயித்து செய்ததோ, அதே போல் இந்த காலங்களில், இந்த நாட்களில் எங்கள் காலங்களை புதியவைகளாக்கி ஆச்சரியமாக எங்களை தூக்கி நிறுத்தி நடத்துங்கப்பா. எங்களை தூக்கி நிறுத்தி நடத்துங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிறதை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் ஜப வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிப்பார். உங்களை ரட்சிப்பை கர்த்தர் புதுப்பிப்பார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ, என் கணவர், ரட்சிக்கப்பட்ட கணவர் திரும்ப குடிப்பழக்கத்தில் போயிட்டாரு, என் பிள்ளை குடிப்பழக்கத்தில் போயிட்டான், ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டான், கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவரே, பூர்வ காலத்தில் இருந்தது போல இந்நாட்களில் எங்களை புதியவைகளாய் மாற்றி எழுப்புவீராக. புதியதோ ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. எதுவரைக்கும் கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் என்று சொல்லப்பட்டது போல, தேவனாகிய கர்த்தர் திருப்பிக் கொள்ளுகிற காலங்களாய், திருப்பிக் கொள்ளுகிற நேரமாய், திருப்பிக் கொள்ளுகிறதான நாட்களாய், இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி நாட்களை புதியவைகளாய் கர்த்தர் எடுத்து நிறுத்துவாராக. புதியவைகளாய் அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த பரிசுத்த வாழ்க்கையின் அந்த பிடிப்பை, பிடிமானத்தை தேவன் தந்து உங்களை புதிதாக்கி கர்த்தர் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் என்று சொல்லி கேட்டது போல, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்டு கிடக்கிறதான எல்லா அலங்குகள், எல்லா சூழ்நிலைகள் மீண்டுமாய் கட்டப்பட்டு புதியவைகளாய் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இழந்து போன ஜபம், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போனதான வேத வாழ்க்கை, ஆண்டவரே, இழந்து போனதான கர்த்தரோடு இருந்ததான அனுபவங்கள், இழந்து போனதான சபையின் அனுபவங்கள், எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளை கட்டுவீராக. இழந்து போன குடும்பங்கள், இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சந்தோஷத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புதிதாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் பூர்வ காலத்தில் கொடுத்தது போல, பூர்வ காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது போல மீண்டுமாய் புதிதாக்கி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. God bless you. God bless you.